கோவை மாநகராட்சி பகுதிகளில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் பல்வேறு வார்டுகளில் சிறப்பு கூட்டங்கள் அக்டோபர் 27 முதல் தொடங்கியுள்ளன. மாநகராட்சி சார்பில் மக்களின் கோரிக்கைகள், புகார்கள் மற்றும் வசதி குறைகளை நேரடியாக வார்டு உறுப்பினர்களிடம் தெரிவித்து உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையில் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மண்டலம் வாரியாக கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் பின்வருமாறு: வடக்கு மண்டலம் அப்பநாயக்கன்பாளையம் தென்றல் நகர் சமுதாய கூடம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் தளம் 1, சுபரி கார்டன் பூங்கா, அருந்ததியர் நலசங்கம், சாந்தி நகர் சமுதாய கூடம், பிஜி ராவ் நகர் மாநகராட்சி பள்ளி கூட்டரங்கம், மீனாட்சி நகர் பூங்கா. கிழக்கு மண்டலம் திருமுருகன் நகர் பூங்கா, ஆர்ஜி புதூர் சமுதாய கூடம், என்என் நகர் கலையரங்கம், சேரன் நகர் ஆர்ஜி மஹால், பாலன் நகர் கண்டியப்ப சமுதாய கூடம், ரங்கசாமி கவுண்டர் மஹால், ஆஞ்சநேயர் காலனி சமுதாய கூடம், கோத்தாரி நகர் தியான மண்டபம், பள்ளிவாசல் வீதி கேரள சமாஜம். தெற்கு மண்டலம் சொக்கம்புதூர் சமுதாய கூடம், கோனவாய்க்கால் பாளையம், ஐசிடிஎஸ் கட்டடம், அல் அமீன் காலனி, மதராசா ஹால், பார்க் அவென்யூ, மாநகராட்சி பூங்கா, சலீம் கார்டன், பிஆர் மஹால், கேபிஆர் காலனி மாநகராட்சி சமுதாய கூடம், கிருஷ்ணசாமி நகர் சமுதாய கூடம், ஃபாத்திமா கல்யாண மண்டபம், போத்தனூர் அம்மா உணவக கட்டிடம், மேட்டூர் மூராண்டம்மன் கோவில் திருமண மண்டபம். மேற்கு மண்டலம் கவுண்டம்பாளையம் பிரிவு அலுவலகம், வடவள்ளி மருதம் நகர் பூங்கா, வடவள்ளி வள்ளலார் நகர், மகாராணி அவென்யூ நூலக கட்டிடம், என்எஸ்ஆர் சாலை, கலெக்டர் சிவக்குமார் வீதி பூங்கா, சுந்தரம் வீதி, குலாலர் திருமண மண்டபம், பாசியக்காரலு சாலை, நிவாஸ் சமுதாய கூடம், இந்திரா நகர் சமுதாய கூடம். மத்திய மண்டலம் பாரதியார் சாலை, மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி, புளியகுளம் மாநகராட்சி சமுதாய கூடம். இக்கூட்டங்களில் மாநகராட்சி அலுவலர்கள், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்று மக்களின் குறைகளை பதிவு செய்து தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வர். பொதுமக்கள் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.